பிரைஸ் லார்ட். மத்திய 7 அதிகாரம் 7 மேத்யூ சாப்டர் 7 and verse 7. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வசனத்தை பல பேர் பல முறை பல இடங்களில் கேட்டிருக்கலாம். ஆனால் நம்ம உண்மையாகவே எதை கேட்கணும், எதை தேடணும், எதை தட்டணும் அப்படின்னு சிந்திச்சு பார்த்துருக்குமான்னு கேட்டால் நிறைய பேர் அதை செய்ததில்லை. இன்றைக்கி அதை யோசிச்சு பார்ப்போமே, நம்ம கடவுள்கிட்ட என்ன தான் கேட்கணும், எதை தான் தேடணும், எங்கே திறக்கப்படணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் என்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இன்றைக்கி பல பேர் கடவுளை பார்த்து இல்லை கடவுள்கிட்ட ஏதாவது கேளுங்க தேடுங்கன்னு சொன்னால் நம்ம நல்ல ஐஸ்வர்யத்தை தேடுறவங்க நிறைய உண்டு. கடவுளை தேடி போனால் நமக்கு நல்ல செல்வம் வரும், கடவுளை தேடி போனால் நமக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் வரும், கடவுளை தேடி போனால் நமக்கு உயர்வு வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் அநேக பேர். இன்னும் சிலர் என்னுடைய தலைமுறைக்கு மாத்திரம் இல்லை, இன்னும் தலைமுறை இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு தேவையான எல்லா செல்வங்களும் நான் இப்பயே சேர்க்கணும், அதுக்கு பலனை தாங்கன்னு கேட்குறவங்களும் உண்டு. அதையும் தாண்டி இன்னும் சிலர் எனக்கு தொழிலில் போட்டியாக இருக்கிற எல்லாருமே அழிந்து போனோம், நான் மட்டும் உயரணும், எனக்கு பிடிக்காதவங்க, எனக்கு எதிராக இருக்கிறவங்க, என்னோடய எதிரிகள் எல்லாமே அழிந்து போகணும், நாசமாக போகணும்னு ஜெபிக்கிறவங்களும் உண்டு. இப்படிப்பட்ட ஜெபங்களை கேட்பாரா கடவுள் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா பூமியில் இருக்கிற எல்லாரையும் அழிக்கணும்னு கடவுள் வரல. இயேசு கிறிஸ்து வந்ததோட நோக்கமே இங்கே அழிவில் இருக்கிறவங்கள மீட்டு பாவத்திலேருந்து விடுவிடுத்து நல்ல ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பது தான். அவங்கள ரட்சிக்க தான் கடவுள் வந்தாரே தவிர அழிக்கிறதுக்கு இல்லை. அப்போ அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் நம்ம அழிக்கணும்னு சொல்லி கேட்டால் அவர் கேட்பாரான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம எதை கேட்கணும், எதை தேடணும், எங்கே தட்டணும் அப்படின்றது தான். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து அவர் சீஷர்கள்கிட்ட கற்றுக் கொடுக்கும்போது அவர் எப்படி ஜெபம் பண்ணணும்னு சீஷர்கள் கேட்கும்போது அவர் நிறைய காரியங்களை சொல்லித்தராரு. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும், நமக்கு அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை கேட்கணும், நம்ம கடவுளிடத்தில் மன்னிப்பை கேட்கணும், எந்த ஒரு பொல்லாங்கோ தீங்கோ நம்ம அணுகாதபடிக்கு பாதுகாப்பை கேட்கணும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்குறாரு. இன்னும் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர் கன்க்ளூஷனாக சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய தேவைகள் கிடைக்கணும்னு சொல்லி தான் கடவுள்கிட்ட போகிறோம், நம்ம தேவைகள் சந்திக்கப்படணும்னு தான் நம்ம கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், கேட்குறோம். அதுக்காக தான் நம்ம கோவிலுக்கே போகிற மாதிரி நிறைய பேர் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக கடவுள் சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் எப்போ தேடுறோமோ அப்போது நம்முடைய தேவைகளுக்கான எல்லா காரியங்களும் கடவுள் தானாக நமக்கு கொடுப்பார். நம்மை படைத்தவருக்கு, நம்மை உருவாக்கினவருக்கு நம்முடைய தேவைகள் என்ன என்று சொல்லி ரொம்ப நல்லா தெரியும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதை குறித்து நம்ம யோசிக்கணும்னு சொன்னால், கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம யோசிக்கணும். அப்போ கடவுளுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நம்ம தேடணும்னு சொன்னால் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன் நீதியின்படி நடக்கிறதுக்கு அவர் வசனங்களை கேட்கணும். அதே போல் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான நன்மையான நீதியான காரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகளை நம்ம தேடி செய்து கொண்டே இருக்கணும். இப்படி நம்ம செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம வாழ்ந்து முடிந்த பின்பு கடவுளுடைய பரலோகத்தின் கதவுகள் நமக்காக நிச்சயமாய் திறந்திருக்கும். அப்போது நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம இந்த பூமியின் காரியங்களை குறித்து கடவுள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்குமா, தேடிட்டே இருக்குமா, ஓடிட்டே இருக்குமான்றது முக்கியம் இல்லை. நம்ம கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் அவர் நீதியின் மகிமையை நம்ம பறைசாற்றுவதற்கும் கடவுள் ஏன் என்னை படைத்தார் என்று சொல்லி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் நான் கேட்கணும், அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் நான் தேடணும், அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் நான் செய்து அவருடைய பரலோக ராஜ்யத்தில் எனக்கு கதவுகள் திறக்கப்படணும்னு தட்டணும்னு சொன்னால் நிச்சயமாய் நமக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதமும் கிடைக்கும், இந்த பூமியில் இருக்கிற சகல தேவைகளும் சந்திக்கப்படும். அப்படி நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.